ஒரு விஷயம் ஆனஸ்டா சொல்லட்டுமா? நம்ம காயப்படுத்துறது மற்றவர்கள் இல்ல, நம்ம மனசுதான். யாராவது நம்ம பற்றி கெட்டா பேசினா அந்த வார்த்தை 2 நிமிஷம்தான் இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் அத நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கும். யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணினா அது நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிடும். யாராவது இக்னோர் பண்ணினா நம்ம கான்ஃபிடன்ஸ் குலையும். சில நேரம் ஒரு ஸ்மால் காமெண்ட் கூட நம்ம என்டையர் டேயை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. சில பேர் இருக்காங்க, எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கள் காமா இருப்பாங்க. யாராவது இன்சல்ட் பண்ணினாலும் அவர்கள் மைண்ட் ஷேக் ஆகாது. வாழ்க்கை ஃபுல் கேயாஸ் இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அது எப்படி பாசிபிள்? அவர்கள் ஸ்பெஷல் பீப்புளா? இல்ல, அவர்கள் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சவங்க. அந்த சீக்ரெட்ட 2500 வருடங்களுக்கு முன்பே புத்தர் சொல்லியிருக்கார். இந்த வீடியோவில் உங்கள் மனதை ஸ்ட்ராங்கா மாற்றும் புத்தரின் 10 பவர்ஃபுல் டீச்சிங்ஸ் பார்க்க போறோம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த வீடியோவில் இருக்கும் 7வது டீச்சிங் அது உங்கள் மைண்ட முழுக்க சேஞ்ச் பண்ணும். அந்த ஒரு ஐடியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. முதல்ல ஒரு பேசிக் ஐடியால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பலர் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் லைஃப்ல டைரக்ஷன் இல்லாதது. நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், என்னதான் முக்கியம், இந்த கிளாரிட்டி இல்லனா மைண்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு ஷிப்புக்கு காம்பஸ் இல்லனா அது எந்த டைரக்ஷன்லயும் போயிடும். ஆனா காம்பஸ் இருந்தா ஸ்ட்ராங் வந்தாலும் டைரக்ஷன் தெரியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த காம்பஸ் உங்கள் பர்பஸ். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத். நம்முடைய பெரும்பாலான ஸ்ட்ரெஸ் நிகழ்ச்சிகளால் வருவதில்லை, நம்ம ரியாக்ஷனால தான் வருகிறது. ஒரு மனிதன் உங்களை இன்சல்ட் பண்ணிக்கிறான், அந்த வார்த்தை 5 செகண்ட் தான். ஆனா நீங்கள் அதை நினைச்சு 5 மணி நேரம் அப்செட் ஆகிறீர்கள். அதாவது அந்த மனிதன் உங்கள் மைண்ட ரெண்ட் இல்லாம ஆக்கியூபை பண்ணிட்டான். புத்தர் சொன்னார், கோபம் வந்தால் அது முதலில் உங்களையே காயப்படுத்தும். அதனால் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொண்டால் நம்ம பெயின் பாதியாக குறையும். அடுத்து ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன். ஹாப்பியா இருக்கும் மனிதர்கள் பொதுவாக மற்றவர்களை இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்செக்யூரா இருக்கும் மனிதர்கள் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால்தான் புத்தர் சொன்னார், வெறுப்பை வெறுப்பால் முடிக்க முடியாது. யாராவது இன்சல்ட் பண்ணினா அது அவர்களின் மைண்டை காட்டும், உங்களுடைய வேல்யூவே இல்லை. மேலும் ஒரு ஹாஷ் ட்ரூத், நீங்கள் நல்லா இருந்தாலும் மக்கள் பேசுவார்கள், நீங்கள் தவறாயிருந்தாலும் மக்கள் பேசுவார்கள். அதனால் உங்கள் எனர்ஜியை மக்கள் ஒப்பீனியனுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை டிஃபைன் பண்ணுவது உங்கள் ஆக்ஷன்ஸ். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா. இமேஜின் பண்ணுங்க, உங்கள் மைண்ட் ஒரு கார்டன். அதில் 2 விஷயம் க்ரோ ஆகும், ஃப்ளவர்ஸ் அல்லது வீட்ஸ். ஃபியர், ஆங்கர், ஜெலசி இவை வீட்ஸ். கிராட்டிடியூட், கான்ஃபிடன்ஸ், கைண்ட்னஸ் இவை ஃப்ளவர்ஸ். நீங்கள் எந்த தாட்டை நர்ச்சர் பண்ணுகிறீர்களோ அதுதான் க்ரோ ஆகும். இப்போ நாம் ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட்டுக்கு வரோம், ஃபியர் பற்றி. ஃபியர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எமோஷன். பல நேரங்களில் அது ரியல் டேஞ்சர் இல்ல, நம்ம இமேஜினேஷன் தான். நாம் ஃபியூச்சரை இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்மையே ஸ்கேர் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணினீங்கன்னா அது ஹாஃபா குறையும். இப்போ இந்த வீடியோவின் மோஸ்ட் பவர்ஃபுல் டீச்சிங். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு டீச்சர். உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறவர்கள் உங்களுக்கு ஹாப்பினஸை கற்றுக் கொடுப்பார்கள். உங்களை இரிட்டேட் பண்ணுறவர்கள் உங்களுக்கு பேஷன்ஸை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த மைண்ட் செட் வந்தவுடன் உங்கள் லைஃபை கம்ப்ளீட்டா வேற ஆங்கிள்ல பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அடுத்து ஒரு சிம்பிள் பிரின்சிபிள். ஸ்ட்ராங் வேல்யூஸ் இருந்தா மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் ஆக்ஷன்ஸ் உங்கள் வேல்யூஸ்க்கு மேட்ச் ஆகணும். அப்பதான் மைண்ட் காம் இருக்கும். நேச்சர்ல இருந்து ஒரு லெசன். மரம் விண்டோட ஃபைட் பண்ணாது, அது பெண்ட் ஆகும். அதனால்தான் சர்வைவ் ஆகும். அதே மாதிரி லைஃப்ல சில விஷயங்களை ஆக்செப்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ லாஸ்ட் டீச்சிங், கிராட்டிடியூட். நம்ம மைண்ட் டீஃபால்ட்டா நெகட்டிவை தான் நோட்டீஸ் பண்ணும். ஆனா கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணினா மைண்ட் ஸ்லோலி சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற நல்ல விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீர்கள். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, லைஃப்ல இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மக்கள் இன்னும் பேசுவார்கள். ஆனா உங்கள் மைண்ட் மட்டும் காம் இருக்கும். ஏன்னா உங்கள் பீஸ் உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும்.